ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சஹாஜ் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெடிமேட் பிரியாணி மசாலா வச்சு எப்படி சிக்கன் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறமா கடைசியாக இந்த வெங்காயம் சேர்த்துனோன்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதனால் இந்த வெங்காயம் ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கடைசியாக அந்த மாதிரி ஃப்ரைட் ஆனியன் சேர்க்குறது பிடிக்காது அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நான் வெங்காயத்தை தனியாக எடுத்துடுறேன். இப்போ இதே குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதும் இதோட பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சீரகம் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இதோட 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 நட்சத்திர சோம்பு, 2 மராத்தி மொக்கு, 2 ஏலக்காய் இதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு தடவை ஃப்ரை பண்ணிவிட்டு இதோட 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகட்டும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் 2 தக்காளி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே ரெடிமேட் பிரியாணி மசாலா எடுத்துக்கலாம். எது வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி சக்தி பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். அது 50 கிராம் பேக்கெட் ஃபுல்லாக ஒரு பேக்கெட் போட்டிருக்கேன். இதுலேயே ஆக்சுவலாக காரமும் இருக்குங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்குறதுன்னா மிளகாத்தூள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் இல்லாமே செய்யலாம். கரெக்டாக இருக்கும். அந்த பிரியாணி மசாலாலேயே எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சேர்த்து எல்லாமே கலந்து விட்டாச்சு. கலந்ததுக்கப்புறமா இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரு கையளவு புதினா அதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். அதனால் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. எப்போவுமே நார்மலாக நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸு எல்லாம் செய்கிறப்ப நம்ம 1/2 டம்ளர் தண்ணி கம்மியாக ஊற்றணுன்னா சாப்பாடு குலையாமல் வரும். பாருங்கள், இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்கிறப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கூடவே இருக்கட்டும். ஏன்னா நம்ம இன்னும் அரிசி சேர்க்கலை. அரிசி சேர்த்து வெந்து வரப்போ கரெக்டாக இருக்கும். எல்லாம் செக் பண்ணிவிட்டு கடைசியாக அரிசி சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம். குக்கர் மூடி வச்சு ஒரு 2 விசிலுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். விசில் ஸ்டீம் தானாகவே ரிலீஸ் ஆகட்டும். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட நம்ம ஸ்டார்டிங்கில் ஃப்ரை பண்ணி எடுத்த ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக கிண்டி விடுங்க. ஏன்னா சூடாக இருக்கிறப்ப நல்லா கிண்டினீங்கன்னா குழஞ்சிடும். லேசாக இந்த மாதிரி கீழே எடுத்து தட்டி கொடுங்க போதும். வீடியோவில் காட்டுற மாதிரி ரொம்ப கிண்டினீங்கன்னா குழஞ்சிடும். அவ்வளோதாங்க, பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெடிமேட் மசாலா யூஸ் பண்ணி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சஹாஜ் ஃபேமிலி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.